ஒரு காலத்தில் குத்புதீன் என்பவர் தனது ஆட்சியை லாகூரை தலைநகராக வைத்து தொடங்கினார். ஆனால் நாடு வளர வளர அவர் ஒரு பெரிய நகரமான டெல்லியை தனது புதிய தலைநகராக மாற்றினார். டெல்லியில் ஆட்சி செய்தபோது அவர் மிகுந்த திறமையுடன் செயல்பட்டு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார். ஒவ்வொரு தடையும் மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு அவர் கலகங்களை ஒடுக்கினார். குத்புதீன் இந்தியாவின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளான சிந்து கங்கை சமவெளியில் தனது படைகளை இட்டார். வடிந்தியாவின் முக்கிய பகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. மேலும் கிழக்கில் உள்ள பீகார் மற்றும் வங்காள பகுதிகளை கைப்பற்றும் பொறுப்பை தனது நம்பிக்கைக்குரிய தளபதி பக்தியார் கில்ஜி என்பவரிடம் ஒப்படைத்தார். அவர் ஆட்சியில் மட்டுமல்ல, கட்டிடக்கலைக்கும் முக்கியத்துவம் அளித்தார். டெல்லியில் குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். இது இன்று இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதியாக கருதப்படுகிறது. அவருடைய இன்னொரு பெரிய சாதனை குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியது. ஆனால் அவரால் அதை முடிக்க முடியவில்லை. அவருக்கு பின் ஆட்சியை அவருடைய மருமகன் இல்துமிஷ் எடுத்துக்கொண்டார். இல்துமிஷ் தான் குதுப் மினாரை கட்டி முடித்து அதனை அழகாக பூர்த்தி செய்தார். ஆனால் குத்புதீன் ஐபக் ஒரு வேடிக்கையான சம்பவத்தில் தனது வாழ்க்கையை இழந்தார். ஒரு நாள் அவர் தன்னுடைய விருப்பமான போலோ விளையாட்டில் கலந்து கொண்டார். விளையாட்டு நடந்து கொண்டிருந்த போது துரதிருஷ்டவசமாக அவர் குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார். இந்த காயத்தால் 1210ஆம் ஆண்டு அவர் உயிரிழந்தார். குத்புதீனின் ஆட்சியும் அவரது திறமையும் இன்று வரையிலும் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவை. அவர் நாடு முழுவதும் புகழடைந்த ஒரு அரசராக விளங்கினார். இப்போ நீங்க பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்ல ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர்ல நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையா எல்லா சீரிஸும் இருக்கும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதில் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனாக இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்து வரும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.